அஸ்மத் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இரண்டாவது ஆஸ்வாசம். அதில் இன்றைய ஆச்சரியமான ஸ்லோகங்கள் 95, 96வது ஸ்லோகம். 95ல் அவனுடைய புல்லாங்குழலின் அந்த புல்லாங்குழல் இசையின் கவர்ச்சியையும், 96ல் தேவகியின் வயிற்றில் தோன்றிய இந்திர நீலமணிக்கல், அந்த நீலமணி ரத்தினம் போன்ற அந்த குழந்தையையும் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அனுபவம். யத்வேணுஸ்ரேணி ரூபஸ்தித சுஷிர முகோத்கீர்ணநாத பிரபின்னா ஏனாஸ்யஸ்தக்ஷணேன ருட்டித திருட்டித நிஜபதி பிரேம பந்தா பபூவுஹு அஸ்தவ்யஸ்தாலகாந்தா ஸ்புரததரகுச்சத்வந்த்வநாபிः பிரதேசாः காமாவேஷ பிரகர்ஷ பிரகட்டித புலகா பாது பீதாம்பரோ நः. யத்வேணு ஸ்ரேணிரூப ஸ்தித சுஷிர முகோத்கீர்ண நாத பிரபின்னாः ஏனாஸ்யஸ்தக்ஷணேன திருட்டித நிஜபதி பிரேம பந்தா பபூவுஹு அஸ்தவ்யஸ்தாலகாந்தா ஸ்புரததரகுச்சத்வந்த்வநாபிः பிரதேசாः காமாவேஷ பிரகர்ஷ பிரகட்டித புலகா பாது பீதாம்பரோ நः. புல்லாங்குழல்ல அதுவும் அந்த குழலொலியின் கவர்ச்சி, சிறுவிரல் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்புளிப்ப குருவியர் புருவம் கூடிலிப்ப கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்ட கில்லவேன பறவைகளும் கறவைகளும் பசுக்களும் கன்றுகளும் தன்னை மறந்து அந்த புல்லாங்குழல் இசையை கேட்கறதான். சிறுவிரல் தடவி பரிமாற, அந்த சிறுவிரல் தடவி அந்த புல்லாங்குழல் பெரியாழ்வார் ஆச்சரியமாக அனுபவிப்பதை இங்கு லீலாசுகர் அனுபவிக்கிறார். புல்லாங்குழலில் வரிசையாக இருந்த துளைகள் மூலமாக கிருஷ்ணன் அந்த சிறு விரலால் வேணுநாதத்தை எழுப்பினான். அந்த நாத ஒலியை கேட்ட கோபியர்கள் மனம் தடுமாறினார்கள். அதன் ஈர்ப்பு சக்தியால் அந்த க்ஷணமே அவர்களுக்கு தங்கள் குடும்பம், தங்கள் கணவன், தங்கள் குழந்தைகள், அந்த மீதான பாச பந்தங்கள் துண்டித்து போய்விட்டது. துடிக்கும் உதடுகளுடன் நாபி, நகிலிணைகள் முதலான அவயவங்கள் காமத்தின் தீவிரத்தால், அந்த விரக தாபத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் மயிர்கூச்செறிந்து அதன் மூலம் வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட பீதாம்பரதாரி கண்ணன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அதாவது கோபியர்களுக்கும் அவர்களுடைய கணவன்மார்களுக்கும் இருந்த உறவு ஒரு ஜீவாத்மாவுக்கும் இன்னொரு ஜீவாத்மாவுக்கும் இருந்த தொடர்பு. ஆனால் கோபியர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இருந்த உறவு, கண்ணனுக்கும் இருந்த உறவு, ஜீவாத்மா பரமாத்மாவிடம் இருக்கும் முன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது என்ற உறவு. அதுவும் ஷரீர ஆத்ம பாவம். அவன் ஷரீரி, நாம் ஷரீரம். அவன் ஆதாரம், நாம் ஆதேயம். அவன் நியமிப்பவன், நாம் நியமிக்கப்படுபவர்கள். அவன் சேஷி, அவன் மாஸ்டர், நம்ம சேஷன், சர்வெண்ட். அவன் நாயகன், நம் நாயகி. அப்படி இருக்கும்போது அந்த கோபியர்களுடைய பக்தி உச்சம், அந்த கண்ணன் மீது வெளிப்பட்ட அந்த புல்லாங்குழல் ஓசை அவன் பால் ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி ஆனது. அப்பேற்பட்ட பீதாம்பரதாரி அந்த சர்வேஸ்வரன், பரமபுருஷன், அந்த கண்ணன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. ஒப்புயர்வற்ற ஒரு அபூர்வ நீலமணி ரத்தினம் அவன் என்று அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். தேவக்யா சடராகரே சமுதித கிரீதோ கவாம் பாலினா நந்தேனான கதுந்துபே நிஜசுதா பண்யேன புண்ணியாத்மனா கோபாலாவலி முக்தஹார தரளோ கோபீ ஜலங்கிருதிஹி ஸ்தேயான்னோ ஹிருதி சந்ததம் சுமதுர கோபீந்திர நீலோமணிஹி. கோ அபீந்திர நீலோ கஹா அபீந்திர நீலோமணிஹி.
தேவக்யா ஜடராகரே சமுதித கிரீதோ கவாம் பாலினா நந்தேனானக துந்துபே நிஜசுதா அந்யேன புண்ணியாத்மனா. ஆனக துந்துபின்னு வசுதேவருக்கு ஒரு பேர். கோபாலாவலி முக்தஹாரதரலோ கோபி ஜனாலங்கிருதி ஸ்தேயான்னோ ஹிருதி சந்ததம் சுமதுர கோபீந்திர நீலோமணி. கிருஷ்ணன் என்ற ஒரு விலை மதிக்க முடியாத, விலை மதிப்பற்ற, விலை மதிக்க ஒண்ணாத ஒரு அபூர்வ இந்திர நீலமணிக்கல் ரத்தினம் கிருஷ்ணன் என்ற பெயருடன் இருந்தது. அது தோண்டி எடுக்கப்பட்ட சுரங்கம். அது தோண்டி எடுக்கப்பட்ட சுரங்கம், அந்த சுரங்கம் எது அப்படின்னா தேவகியுடைய திருவயிறு. அதனால் அது தேவகியின் கணவனான வசுதேவருக்கு, ஆனக துந்துபிக்கு சொந்தமாயிற்று அந்த சுரங்கம், அந்த ரத்தினக்கல். அந்த ரத்தினத்தை புண்ணியாத்மா நந்தகோபன் விலைக்கு வாங்கி கொண்டான். அது என்ன விலை அப்படின்னா, தனது பெண்ணை பண்ட பரிமாற்ற முறையில் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து வாங்கினான். தன்னுடைய பெண்ணை வசுதேவருக்கு கொடுத்து தான் அந்த நீலமணி ரத்தினத்தை வாங்கினான். நந்தகோகுலத்தில் ஆயர்கள் அணி என்ற அழகான முத்து மாலைக்கு அந்த நீலமணி ரத்தினம் நடுப்பதக்கமாக டாலர் போல உபயோகிக்கப்பட்டது. ஆயர்கள் என்ற முத்து மாலைக்கு அது டாலர், நடுமணி நாயகம். ஆய்ச்சியர் நங்கைகள் அதனை தங்களுக்கு ஒரு அலங்கார பூஷணமாய் உபயோகித்துக் கொண்டார்கள், அந்த நீலமணி ரத்தினத்தை. அப்படிப்பட்ட மிக ஒப்புயர்வற்ற அழகான இந்திர நீலமணி கல்லான அந்த கண்ணன் நம் இதயங்கள் என்றென்றும் நிலை பெற்றிருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.